Hello everyone, நீங்கள் நம்ம பார்க்க போகிற மான்வா அந்த போன்லெஸ் நெக்ரோமன்சர் சாப்டர் 43 கண்டினியூஷன். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹீரோன்ட்டு 11th ஃப்ளோர் வெயிட்டிங் ரூமுக்கு வந்துடுறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நாம்கும் மியூக்கு கூட அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். அது என்னது அது ஸ்டாமினா. ஆஷன் பிளேட் என்கிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீலிங் ஸ்கில். ஆனால் இது போதுமான என்கிட்ட ஸ்டாமினா இல்லாத போது இது ஆக்டிவேட் ஆகாது அப்படின்ட்டு ஹீரோ. ஸோ இது நியூ ஸ்டாமினா ரெக்கவரி ஸ்கில் அப்டன் பண்ணுறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எல்லா ஸ்கில்ஸையும் வாங்கினா தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு வேவாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். ஆட்டோமேட்டிக் ஸ்டாமினா ரெக்கவரின்ற ஒரு ஸ்கில் கிடைக்கிது. இது ஒரு டி ரேங்க் ஸ்கில். இதோட பவர் என்னென்னா 0.7% வந்து எல்லா வித ஸ்டாமினாவும் ரெக்கவர் ஆகும் எவ்ரி 180 செகண்ட்ஸ்க்கு. அப்புறம் மூன்லைட் அப்சர்ஷன்ற ஒரு ஸ்கில் கிடைக்குது. அது E- ரேங்க். இதோட பவர் என்னென்னா எப்போ மூன்லைட் வெளிப்படுத்தோ அப்போது வந்து 100% வந்து ரெக்கவரி எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து சன்லைட் அப்சர்ப்ஷன். இது E- ரேங்க். இதோட பவர் என்னன்னா எப்போ சன்லைட் வெளிப்படுதோ அப்போது ரெக்கவரி எபிலிட்டி வந்து 100% இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஆக்சஸ் க்ரோத். இது ஒரு C- ரேங்க் ஸ்கில். இதோட பவர் என்னன்னா எல்லா ஃபிசிக்கல் ரெக்கவரி எபிலிட்டிஸும் அப்புறம் ஸ்டாமினாவும் 70% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து காலிங் ஆஃப் பிளட். இது C- ரேங்க். இதோட பவர் என்ன, எப்போ ஒரு ஆப்னண்ட்டை கொன்று பிளட்டை அப்சர்வ் பண்ணுறோமோ அப்போது ஸ்டாமினா அண்ட் ஹெச்பியை ரீஜெனரேட் பண்ண முடியும். அதுவும் பிளட்டு கன்சியூம் பண்ணுற பொறுத்து. இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் போதுமான பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சதுனால எனக்கு தேவைப்பட்ட எல்லா ஸ்கில்ஸையும் என்னால் வாங்க முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறான். அப்புறம் ஹீரோன்ட்டு ஸ்கில் சிந்தசைஸை ஆக்டிவேட் பண்ணுறான். அப்புறம் அடுத்து ஸ்கில் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறான். அப்போ ஹீரோன்ட்ட நினைக்கிறான், முதல்ல நான் ஒரு நல்ல டயாமெட்டிக் ஸ்கில்ஸை சிந்தசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு சன்லைட் அப்சர்ப்ஷனும் மூன்லைட் அப்சர்ப்ஷனும் சிந்தசைஸ் பண்ணுறான். ஸ்கில் சிந்தசைஸும் கம்ப்ளீட் ஆகி ஃபோட்டோசிந்தசைஸ்ன்ற ஒரு ஸ்கில் கிடைக்கிது. அது ஒரு C- ரேங்க் ஸ்கில். இந்த ஸ்கில்லோட பவர் என்னென்னா மூன்லைட்டோ இல்லை சன்லைட்டோ வெளிப்படும் போது அப்போது ரெக்கவரி எபிலிட்டி வந்து 200% வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இப்போ மட்டும் நான் ஃபோட்டோசிந்தசைஸும் காலிங் ஆஃப் பிளட்டும் இது ஒரு நல்ல ஸ்கில்லாக வரும்ன்ட்டு ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஹீரோன்ட்டு ஃபோட்டோசிந்தசைஸும் அப்புறம் காலிங் ஆஃப் பிளட்டும் சிந்தசைஸ் பண்ணுறான். சிந்தசைஸும் கம்ப்ளீட் ஆகுது. அப்போது பிளட் டிண்டட் கான்ட்ராக்ட்ன்ற ஒரு ஸ்கில் கிரியேட் ஆகுது. இதோட பவர் என்னன்னா உயிரோடு இருக்கவங்க ஒருத்தவங்களை கொன்று அவங்க கிட்டேருந்து மானா ஹெச்பி ஸ்டாமினாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸ்கில்லை பார்த்த ஹீரோன்ட்டு நினைக்கிறேன் இது ஒரு ஃபெயிலியர். இதில் ஸ்கில்ஸ் வந்து ரேங்க் அப் கூட ஆகலை. அந்த ஃபோட்டோசிந்தசைஸில் இருந்த அட்வான்டேஜ் கூட இதில் இல்லை அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் ஹீரோன்ட்டு திருப்பியும் காலிங் ஆஃப் த பிளட் ஸ்கில்லை பர்ச்சேஸ் பண்ணுறான். அப்புறம் ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் திரும்பி பிளட் டின்டின் கான்ட்ராக்டும் ஸ்கில்லும் காலிங் ஆஃப் பிளட் ஸ்கில்லும் கம்பைன் பண்ணி பார்க்குறேன். அப்போவும் சிந்தசைஸ் பண்ணுறான். இந்த ஸ்கில் சிந்தசைஸும் கம்ப்ளீட் ஆக புது ஸ்கில்லும் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அந்த ஸ்கில்லும் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ஸ்கில்லோட பேர் வந்து ட்ரூத் ஆஃப் சீக்கர் ஆஃப் த பிளட். இந்த ஸ்கில்லை பார்த்த ஹீரோன்ட்டு பி ரேங்கா அப்படின்ட்டு பார்க்குறான். ஸ்கில்லோட பவர் என்னன்னா உயிரோட இருக்க ஒன்றுத்துக்கிட்ட இருந்து அதோட பிளட் யூஸ் பண்ணி ஹெச்பி ஸ்டாமினா மானாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அப்புறம் பிளட்டு கண்ட்ரோல் பண்ணுற எபிலிட்டியும் இருக்குது. அப்புறம் இதோட இன்னொரு பவர் என்னென்னா எல்லா பிளட்டும் லாஸ் ஆகிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் ஆகிடும். இந்த ஸ்கில்லை பார்த்த ஹீரோன்ட்டு என்னால் பிளட்லேருந்து ஹெச்பி ஸ்டாமினா மானாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமா, அப்புறம் இந்த ஸ்கில்லை வச்சு என்னால் பிளட்டை கூட கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கையை கட் பண்ணி ஹீரோன்ட்டு பிளட்டை கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறான். பிளட் கண்ட்ரோல் எபிலிட்டியாக யூஸ் பண்ணி இந்த ஷேப்புக்கு எனக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு என்னால் மாற்றிக்க முடியும். இப்போ ஹீரோன்ட்டு அவன் விரல் கட் பண்ணாமலே விரலேருந்து ரத்தத்தை வர வைக்கிறான். இதை பார்த்த ஹீரோன்ட்டு என் ஸ்கின்னை கட் பண்ணாமலே என்னால் ரத்தத்தை எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு பார்க்குறான். இருந்தாலும் எனக்கு நிறைய ரத்தம் எடுக்கணும்னா என் ஸ்கின்னை கட் பண்ணி தான் ஆகணும். ட்ரூத் சீக்கர் ஆஃப் த பிளட் இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்புறம் நான் நிறைய நேரம் போட்டு இந்த ஐஸ் ஆஃப் ட்ரூத்தை அப்கிரேட் பண்ணணும். இப்போ அந்த சிந்தசைஸும் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ புது ஸ்கில்லும் க்ரியேட் ஆகுது. அந்த ஸ்கில்லோட பேர் வந்து ஃப்ளேம் ட்ராகன் ஐ. இதோட பவர் என்னென்னா பார்க்க முடியாததை கூட பார்க்க முடியும். அப்புறம் ஆப்ஜெக்ட்ஸோட இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்க முடியும். இல்லை வேறு யாராவது போய் சொன்னாங்களோ அதையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஹீரோன்ட்டு அந்த ஃப்ளேம் ட்ராகன் ஐயை ஆக்டிவேட் பண்ணுறான். அப்போ ஹீரோன்ட்டு அவனோட டெய்ல் கோட்டை பார்க்குறான். அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் அவனுக்கு தெரியுது. அதில் என்ன போட்டிருக்குன்னா டெம்பரரியாக பிளட் ஷீல்டை யூஸ் பண்ணிக்க முடியும், ஆனால் அதுக்கு பதிலாக ஸ்டாமினா இல்லைனா பிளட்டை கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்புறம் ஃபாஸ்ட் புட்ஸோட
இன்ஃபர்மேஷனும் பார்க்குறான் ஹீரோ. இதெல்லாம் பார்த்து ஹீரோன்ட்டு நினைக்கிறான், இந்த மாதிரி விஷயத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அப்புறம் எவன்லின் பிளேட் டிமானிக் ஸ்வாடை பார்க்குறான் ஹீரோ. அப்போ பார்க்கும்போது அந்த ஸ்வாடோட இன்ஃபர்மேஷன்லாம் வருது. ஒருத்தங்க அந்த த ரிலீம் ஆஃப் த ஸ்வாட் ஃப்ளேமை ரீச் பண்ணுறானோ அப்போ கியூ பிளட்டு மேக்ஸிமம் ஆகி அல்டிமேட் ஸ்கில்லு அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தா ஹீரோவும் ஸ்வாட் ஃப்ளேமா அந்த நாம்கும் யூக்கு வந்துட்டு எப்படி அந்த என்டையர் செஞ்சுக்கியை டிஸ்ட்ராய் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு பவர் யார் அந்த மாதிரியான ஒரு லெவலில் ரீச் பண்ணுறாங்களோ அவங்களால ஹெவன்லி பிளேட் டிமானிக் ஸ்வாடோட ட்ரூ எபிலிட்டியை அவேக்கன் பண்ண முடியும். நான் நினச்ச மாதிரியே இந்த ஸ்வாடு ரொம்ப நல்லாவே இருக்குது, ஆனால் நான் எதிர்பார்க்கல ஹிடன் எபிலிட்டி இருக்கும்ன்ட்டு. அப்போ சரி இப்போ கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் 11th floor ட்ரையலுக்கு போகிறோம். ட்ரையலோட சப்ஜெக்ட் வந்து மென்டல் வெரிஃபிகேஷன். டைமிங் வந்து 7 days. 11th floor கிளியர் பண்ணுறதுக்கான கண்டிஷன் 11th floorல கொடுத்துருக்க 7 ட்ரையல்ஸை கொடுத்துருக்க டைமுக்குள்ளே முடிக்கணும். அப்படி உங்களால் கொடுத்துருக்க டைமுக்குள்ளே முடிக்க முடியலன்னா உங்களுக்கு பெனால்ட்டியாக டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோவும் 11th floorோட ஃபஸ்ட்டு ட்ரையலுக்குள்ளே வந்துடுறான். அப்போ அங்கே ஒருத்தன் வந்துட்டு வெல்கம் டு டெம்பிள் ஆஃப் த வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போது ஹீரோன்ட்டு என்னது டெம்பிள் ஆஃப் த வெரிஃபிகேஷனா அப்படின்ட்டு சொல்ல, இப்போ நீ காட் ஆஃப் வெரிஃபிகேஷனால் கொடுக்கப்பட்ட ட்ரையலுக்குள்ளே போக போகிற. அந்த ட்ரையல்ஸ் நீ சாகிற வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீ இந்த காட்ஸோட ட்ரையலை எடுத்துக்க டிசைட் பண்ணிட்டேனா அதுக்கு மேலே வர விளைவுகளை நீ தான் டீல் பண்ணணும். அப்போது ஹீரோன்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரையலை எப்படி கிளியர் பண்ணுறதுன்ட்டு கேட்க, அதுக்கு அவன் வந்துட்டு ரூலர் ஆஃப் த ட்ரையல் ஆஃப் த ஏரிஸ் 7 லீடிங்ஸ் காட்ஸ் பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோன்ட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், அந்த ஏரிஸ் காட்ஸ்னா அப்போனா 5th floorல இன்ட்ரோட வந்த அவங்களோட காட்ஸ் பற்றி தான் இவன் சொல்கிறான்ட்டு நான் நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு சொல்கிறான், எனக்கு தெரியல உன்ன மாதிரி ஒரு ஸ்டூப்பிட்டான எக்ஸ்ப்ளோரர்ன்ட்டு எப்படி இங்கே வந்தான்ட்டு. சரி விடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ வந்துட்டு சொல்கிறான், ட்ரையல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நீ உன்னோட பாடி, ஃபேத், மென்டாலிட்டி இதெல்லாம் நீ ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாடி, லாஸ்ட்டு மென்டாலிட்டி. அது ரொம்பவே கஷ்டம். ட்ரையலை கிளியர் பண்ணுற வழி சிம்பிள் தான். உனக்காக ஒரு ரூமில் ஐ ப்ரீஸ்ட் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. உடனே முன்னாடி போய் நெக்ஸ்ட் ரூமுக்கு போகணும். ஒன்று நீ அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும், இல்லைனா அவங்கள கொன்னுடணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜஸ்ட்டு நான் எந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் அவங்கள கடந்து போனால் போதும் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டால் வந்துட்டு, அப்போது நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது போதும், இப்போ உன்னோட ஆன்சரை சொல்லு. நீ என்னை கன்வின்ஸ் பண்ண போறியா இல்லை கொல்ல போறியா அப்படின்ட்டு கேட்க, சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைட்டுக்கு ரெடியாக த ஃபஸ்ட்டு ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். அப்போ ஹீரோன்ட்டு அவன் அட்டாக்கெல்லாம் தடுக்கிறான். இவன் கண்டிப்பாக ஒரு பீனர் டைட்டிலை அப்டெயின் பண்ணணும்னா தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு ட்ரூத் சீக்கர் ஆஃப் த பிளட் ஆக்டிவேட் பண்ணுறான். அப்போ ஹீரோன்ட்டு அவன் விரல்லேருந்து பிளட்டை கண்ட்ரோல் பண்ணி அவனை பார்த்து ஷூட் பண்ணுறான். அந்த ஷூட் பண்ண பிளட்டும் அவன் மேலே பட்டு அவனும் அங்கேயே செத்துடுறான். அப்போ ஹீரோன்ட்டு சொல்கிறான், தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிளேஷன். இப்போ ஹீரோன்ட்டு அந்த ப்ரீஸ்டோட ஸ்பிரிட்டை அப்சர்வ் பண்ணுறான். அதில் ஹீரோக்கு 5.8% வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோ பண்ணதை பார்த்தா அட்மின்ஸ் எல்லாம் சில பேர் ஷாக் ஆகிட்டாங்க, சில பேர் பாராட்டுறாங்க. இதை பார்த்த ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் நினைக்கிறேன் அவங்களோட அட்டென்ஷன் வந்து என் பக்கம் திரும்பிடுச்சு, ஏன்னா இது காட்ஸோட ட்ரையல். அப்போ அயன் பிளேட் மோனாச் வந்துட்டு ஹீரோ பண்ணுறதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ ஒயிட் கிரைன் ஸ்வாட் மாஸ்டர் வந்துட்டு அப்செட்டாக இருக்காங்க, ஏன்னா ஹீரோன்ட்டு அவங்க கிட்ட சொல்லாமல் ட்ரையலுக்கு வந்ததுனாலையாம். இதை பார்த்த ஹீரோன்ட்டு, என்ன நான் எப்படி அட்மின் கூட கான்டாக்ட் பண்ண முடியும், அதுக்கு வழியே இல்லையே அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு அந்த ப்ரீஸ்ட் கிட்ட எதனா இருக்கான்ட்டு போய் செக் பண்ணுறான். அப்போ ஹீரோன்ட்டு அந்த ப்ரீஸ்ட் கிட்டேருந்து ஒரு மிரர் எடுக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு ஃப்ளேம் ட்ராகன் ஐயை ஆக்டிவேட் பண்ணுறான். அப்போது அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அதோட இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, இது வந்து ஜோஹான் ப்ரீஸ்டோட மிரர். இது அவர் டெய்லியும் அவரோட டிவினிட்டியை மிரரில் செலுத்துவார். அந்த மாதிரி டிவினிட்டியை மிரரில் செலுத்துறதுனால டிவைன் பேரியரை ஒரு வாட்டி க்ரியேட் பண்ண முடியும். எப்போது அவங்க டிவைன் பேரியரை க்ரியேட் பண்ணுறாங்களோ அப்போது அவங்க மென்டாலிட்டி கரெக்ட் ஆகும். அப்புறம் மிரரில் இருக்க டிவினிட்டி வந்துட்டு யூஸரோட ஃபேட்டை ப்ரூவ் பண்ண லீட் பண்ணும் அப்படின்ட்டு அதில் போட்டிருக்கு. இப்போ ஈரன்ட்டு என்ன ஃபேத்தை ப்ரூவ் பண்ண லீட் பண்ணுமா,
இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு ப்ரொடக்டிவ் பேரியர் ஐட்டம் மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு முன்னாடி போய் அந்த கதவை திறக்கிறான். அப்போ ஹீரோன்ட்டு நினைக்கிறான், நான் நினைக்கிறேன் இன்னும் பாடி வெரிஃபிகேஷன் நிறைய இருக்கும்ன்ட்டு. எனக்கு பேர் கூட தெரியாத ஒரு அவுட் சைடர் எக்ஸ்ப்ளோரன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ப்ரீஸ்டஸ் சொல்ல, அப்போ ஹீரோன்ட்டு நீங்கள் தான் செகண்ட் ட்ரையலோட ப்ரீஸ்டஸா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ப்ரீஸ்டஸ் இருந்துட்டு, ஆமாம் டியர் எக்ஸ்ப்ளோரர், நான் தான் செகண்ட் ட்ரையலோட ப்ரீஸ்டஸ் ஜெயின். இப்போ அந்த ப்ரீஸ்டஸ் இருந்துட்டு உன்னை பார்த்தது சந்தோஷம்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துருந்த சேரை ஹீரோ மேலே தூக்கி போடுறா. இப்போ ஹீரோன்ட்டு, நீ வயலன்ஸ் யூஸ் பண்ணுறத பார்த்தா இது கூட பாடி வெரிஃபிகேஷன் தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல, இப்போ அந்த ப்ரீஸ்டஸ் ஓடி வந்துட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு கரெக்ட் அப்படின்ட்டு சொல்கிறா. இதோட சாப்டர் 43 முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you next video guys.